अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। பகவானுடைய திருநாமாக்கள்ல 100 நாமாக்கள் ஆச்சு. ஒரு நாமாவை நம்ம படித்தாலே அமிதமான புண்ணியம்னு சொல்லிருக்க. அதுல பகவானுடைய அனுகிரகத்தினால 100 நாமாக்களை பார்த்தோம். இந்த நாமாக்களுடைய சிரவணம் மனுஷர்களுக்கு மனசுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களை நீக்கிறது, அது இருக்கக்கூடியதான தோஷங்களை நிவர்த்தி பண்றது. அப்படி இருக்கக்கூடியதான நாமாக்கள்ல நேற்றுக்கு வரைக்கும் அச்சுதங்கிற நாமாவை கடைசியா பார்த்தோம். நச்சவதி ஸ்வஹா நச்சாவயதி ஸ்வாஸ்ருதா. அவர் தானும் தன் நிலையிலிருந்து எப்பொழுதும் நழுவதில்லை, தன்னை அண்டினவர்களையும் எப்பொழுதும் நழுவ விடுவதில்லை. நழுவுறதுன்னு என்ன? இப்ப இருக்கிற நிலையிலிருந்து கீழே போகாமல் இருக்கிறதுன்னு மனமாதான். ஆனா ரொம்ப பேருக்கு பிராரப்த கர்மாவனால உயர்ந்த நிலையில இருந்தாலும் கீழே போறான். நான் பகவான் நாமாவை சொல்லிக் கொண்டுத்தானே இருக்கேன், எனக்கு இப்படி ஒரு கெடுதல் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். ஏன்னா வாழ்க்கையில வரக்கூடியதான சுகதுக்கங்கள் அதை நீங்க இப்பொழுது பண்ணக்கூடியதான கர்மாவுடைய பலன் இல்லை. காலமே ஒன்று பண்ணினா சாயங்காலமே அதனுடைய பலன் வர்றதில்லை. காலமே பண்ணின பலன்கள்லாம் எப்போ வரும்? அடுத்த பிறவில வரும், இல்ல அதுக்கு அடுத்த பிறவில வரும். கரெக்டா என்னதுன்னு சொல்ல முடியாது. கஹனா கர்மனோ கதி, கர்மாக்களுடைய கதியானது இன்னது இன்னும் நமக்கு தெரியாது. எந்த சமயத்துல அதனுடைய பலனை கொடுக்குமோ அப்பதான் பலனை கொடுக்கும். சாதாரணமாக பீஜாபாபம் பூமியில பீஜத்தை போட்டிடையானால் ஒரு வருஷம் ஆனதுதான் அந்த பலத்தை கொடுத்தது. அடுத்த கணதை அன்னைக்கு நாளைக்கே அரவணை பண்ண முடியுமா? முடியாது. கிருஷி கர்ப்பாதயோயதா அப்படின்னு. அதே விதமாக அவன் பண்ணியிருந்த கர்மாவுடைய பலன் இப்படியே வராது. ஆனா இந்த விஷ்ணுதாசம் பண்றதுனால என்ன லாபம் நமக்கு அப்படின்னா, பழைய பாவங்கள் மனசுல இருக்கணையானால், பழைய அழுக்குகள் இருக்கணையானால் அந்த அழுக்குகளை தொடச்சுட்டே அழுக்கெல்லாம் போயிடுமையானால் அதுக்கப்புறம் சுத்தமாக இருக்கணும். அதற்காகத்தான் இது உபயோகப்படும். ஆனால் இது தேவையா அப்படின்னு கேட்டா இது ஒண்ணுதான் வழி. பகவன் நாமாக்களை சொல்லி கொண்டிருந்தோன்னே தான் மனசார்ந்து நல்ல வழிக்கு திரும்பும். நல்ல வழிக்கு திரும்ப பகவானுடைய பக்தி ஏற்படும். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் லட்சமாத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்திகள்ல முதல்ல சிரவண பக்தி. பகவன் நாமாவை கேட்டுக்கொண்டிருக்கணும், பகவன் நாமாவை வாயை விட்டு சொல்லணும். இவைகள்லாம் சொல்லி கொண்டிருந்தாதான் மனசுல இருக்கக்கூடியதான அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்ற மனசு இந்த வழியாக போகும். அப்படிப்பட்டதான உயர்ந்ததான நாமக்கள்ல பகவானை நம்பினவாத அவள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தன்னுடைய உயர்ந்ததான நிலையை விட்டு அவன் திரும்பியும் கீழே சம்சாரத்துல விழாம பார்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு இப்ப வரக்கூடியதான சுகதுக்கங்கள் அது ஜன்மாந்தரத்துல பண்ணினா புண்ணிய பாபங்களே அனுசரித்து இருக்கு. பிரகலாதன் போன்றவருக்கு எவ்வளவு துக்கம் வந்தது பார்த்தீங்களா? சாதாரண பக்தன் இல்லை. அப்படிப்பட்டதான அனன்யா இருக்கக்கூடியதான ஒரு பிரகலாதனுக்கும் அப்பா அதனால எத்தனை துன்பம் வந்தது. ஆனால் அப்புறம் எப்படி சேமமா இருந்தான். அதே போலயே நமக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான கஷ்டங்களை பார்த்து பகவானுக்கு அச்சுதங்கிற நாமா இல்லையே நீங்க நினைக்கப்படாது. அச்சுதம்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த ஸ்பிரிச்சுவல் வேல
இந்த தெய்வீகமான வாழ்க்கையில நழுவிட மாட்டேன். எத்தனை கட்டங்கள் வந்த போதிலும் நாம இதை விட்டு மறுபடியும் நாஸ்திகனாக போறதோ அல்லது வேற வழியாக போறதோங்கிறது கிடையாது. அதோட மட்டும் இல்லை, மனசுக்கு ஒரு சாந்தி. அந்த சாந்தியானது வேற எதுனாலையும் கிடைக்காது. நிறைய காசு இருக்கிறதுனாலயோ அல்லது பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுனாலயோ அவைகள்னால மனசாந்தி கிடைக்காது. மனசாந்தி எதனால கிடைக்கும்? இது போல பகவத்நாமாவை சொல்றதுனாலதான். இந்த மனசாந்தி வறுமையானால் வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஒரு கட்டங்கள் வந்த போதிலும், இக்கட்டான சந்தர்ப்பங்கள் வந்த போதிலும் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம். அதனாலதான் பகவானுக்கு அச்சுதான்னு. அதே போலயே பகவானுக்கு இன்னொரு நாம பார்ப்போம், பிரத்யயா அப்படின்னு ஒரு நாமம். அது அதிகமாக அப்பொழுது நம்ம பார்க்கல. இந்த பிரத்யயான்னு சொன்னா எண்ணம்னு அர்த்தம். நம்ம மனசுல எத்தனை எண்ணங்கள் வந்த போதிலும் அந்த எண்ணங்களுக்கு பின்னாலே பகவான் இருந்துருக்க. சர்வ பிரத்யய சாட்சி, எல்லா பிரத்யங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எதை நினைக்கிறோமோ அதை நினைக்கும் பொழுது என்னென்ன எண்ணங்கள் உண்டாகிறதோ அத்தனை எண்ணங்களையும் பகவான் பார்த்து கொண்டே இருக்க. எண்ணங்களை அவர் பார்க்கறதுனால் அவருக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா, நாம் நமக்கு வரக்கூடியதான எண்ணங்களை அவர் கவனிப்பதனால்தான் அவர் சர்வஜனானார். அதோட மட்டுமல்ல, நமக்கு நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ எதை பண்ணினாலும் அதனுடைய பலனை கொடுக்கக்கூடியதான வல்லமை உள்ளவராக ஆகிறார். ஏன்னா இன்னொருத்தர் சொல்லி அவர் தெரிஞ்சுக்கலே, தானே நேர பார்க்கிறார். எந்த புழு பூச்சியா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும், அவருடைய மனசுல ஏற்படக்கூடியதான எண்ணங்களோ கர்மாக்களோ அவைகளை நேராக அவர் பார்த்துக்கொண்டு அதுக்கு தக்கவாறு பலனை சரியாக கொடுக்கிறார். ஆகையால் சர்வ பிரத்ய சாட்சி, சாட்சி சாட்சி வர்ஜிதா அப்படின்னு சொல்லி சாட்சி ஸ்வரூபமா இருக்கார். பிரதி பிரதி அயக பிரத்யம். ஒவ்வொரு எண்ணமும் உறும் பொழுது அந்தந்த எண்ணத்துக்குள்ள அயதி கத்ததி போய்கொண்டே இருக்கிறார். எண்ணங்களில் அவர் தோடுகின்ற காரணத்தினால்தான் எண்ணங்கள்லாம் நமக்கு தெரிகிறது, அறியப்படுகிறது. இது நல்லது, இது பார்க்கணும், இதனால் நம்ம கேமத்தை அடையலாம் அப்படிங்கிற விவகாரங்கள் நமக்கே தெரிகிறது. இந்த எண்ணம் எப்பொழுதும் பிரத்யம். எனக்கு ஒரு எண்ணம் வந்துட்டார், ஆனா அந்த எண்ணம் மறந்து போச்சு, என்ன எண்ணம் தெரியலன்னு சொல்லுவிடா. நீங்க குடத்தை நான் அறிவேன், நான் இதை அறிவேன், ஆனா எதை அறிவேன்னு தெரியலேன்னு சொல்ல முடியுமோ? அறிவு வறுமையானால் அந்த அறிவு எதை பற்றினதான அறிவு இது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா பகவான் எப்பொழுதுமே அபரோட்சமா இருக்க. அதனால அதுல இருக்கக்கூடியதான பிரத்யமும் அபரோட்சம் தான். ஞானம் எப்பொழுதும் பரோட்சமா இருக்காது. நமக்கு வரக்கூடியதான அறிவு என்ன அறிவுன்னு தெரியல அப்படின்னு கிடையாது. ஞானம் எப்பொழுதுமே அபரோட்சம். என்ன சைத்தன்ய ஸ்வரூபம். ஆகையால் அப்படிப்பட்டதான பிரத்யேக ஸ்வரூபமா இருக்க. இந்த பிரத்யங்களுக்கு சாட்சியா அவர் இருப்பதனால்தான் நமக்கு என்னைக்காவது உள்ள தெரிந்து பார்க்கறதுக்கு வழியாக இருக்கு. சக்தி தீர பிரத்யகாத்மானமைத்தது உலகத்தில் இருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் தான் ஊரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் தனக்குள்ள இருக்கக்கூடியதான பரம்பொருளை பார்க்க விரும்புகிறார். எப்பொழுது பார்க்க விரும்புகிறார்? பல பிறவிகள்ல இவர் பண்ணியிருந்தாங்க. புண்ணியத்தினாலதான் இந்த நிலையானது வருகிறது. ஆகையால் இந்த புண்ணியமானது சம்பாதிக்கிறது வேற வழி இல்லை, பகவன் நாமாவற்றதான். அதை மனசார நினைக்கிறது தான். இப்படி நீங்க பார்த்து கொண்டே இருந்தீர்களேயானால் ததஸ்துதம் பத்தியதே நிஷ்கலம் ஜாயமான தெரியறதுக்குள்ளேயே இருக்காத மனசுக்குள்ள பிரதிபலித்தவர் ஜீவன். மனசுக்கு உள்ளேயே இருந்து கொண்டு மனசு கிட்டையே இருந்து கொண்டு அந்த பிரதிபந்தத்துக்கு லிம்பமா இருக்கிறவர் ஈஸ்வரர். அந்த பரமாத்மா உள்ளே இருந்து கொண்டு நமக்கு எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஜீவனானம் வெளியில பார்த்து கொண்டிருக்கானே தவிர உள்ளோக்கி பார்க்கலை. என்னைக்கு தனக்கு காரணமா இருக்கக்கூடியதான பரம்பொருளை திரும்பி பார்க்கிறானோ அன்னைக்கு இவருடைய கட்டங்கள்லாம் பொறுத்து. அதான் திரும்பி பத்தியதே நிஷ்கலம் தியாயமான ஒரு விதமான கவலையும் இல்லாமல் அந்த பரமாத்மாவை எப்பொழுது தியானம் செய்கிறானோ அப்பொழுது அவர் அறிகிறார். ஆகையால் பிரத்யான்னு சொன்ன அறிவு. எந்த அறிவு? பரமாத்மா எப்பொழுதும் நம்மளை பார்ப்பதனால் நமக்கு ஏற்படக்கூடியதான எண்ணங்களால் உண்டாகக்கூடியதான அறிவுகள். அந்த அறிவானது கடஞானம் பட்டஞானம் ஏதாவது இருக்கலாம். ஆனா இந்த அறிவுகளுடைய கடைசியில பகவதான ஒரு அறிவு வந்து அந்த அறிவு பரமாத்மாவை பற்றினதான அறிவு.
அந்த அறிவு வறுமையானால் இனிமேல மறுபடியும் அறிவு வராது. இந்த புதுசாக வரக்கூடியதான அறிவு வராது. அறிவு ரூபமாக இவர் ஆகிடுகிறார். ஏன்னா அறிவா இவன் ஆயிட்டானேன்னா இனிமேல எது அறியணும்? இவன் பொருளை பார்க்கறதுக்காக பொருளா ஆகிறான். ஆனா என்ன ஆச்சு? இவன் அறிவு ரூபமா ஆயிட்டான், பரம்பொருளாக ஆயிட்டான். எனக்கு வேற அறிவு வேண்டியதில்லை. அப்படிப்பட்டதான பொருளும் அந்த நிலையை நமக்கு கொடுக்கறதுக்காகத்தான் பகவானுக்கு பிரத்ய அச்சுதகான்னு பேரு. இந்த அச்சுதகான்னு ஆனப்புறம் அடுத்ததாக நாம விருஷா கபிலி. நாம் சாதாரணமாக பரமேஸ்வரனை பார்க்கும் பொழுது அவர் ரிஷபாரூடனா இருக்கிறார் அப்படின்றார். ரிஷபாரூடனாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவை பார்த்தா, பரமேஸ்வரனை பார்த்தா ரொம்ப புண்ணியம். அதே போல கருட வாகனத்தோடு இருக்கக்கூடியதான பெருமாளை பார்த்தா ரொம்ப விசேஷம். இவையெல்லாம் ஏன் சொல்றீங்க? சாதாரணமா பெருமாள் விசேஷம் இல்லையோ? கருடாரூடனா இருக்கிற பெருமாள் தான் விசேஷம், கருட வாகனம் விசேஷமா சொல்றேன். அதே போல ரிஷப வாகனம், நந்திகேஸ்வருடைய வாகனம், அதிகார நந்தி அப்படின்னு விசேஷமாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன விசேஷம்? அது சாதாரணமாக இல்லை, அது ஒரு அம்சம் இருக்கு. என்ன அம்சம் இருக்கு? இப்ப இந்த ரிஷபம்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, சம்ஸ்கிருதத்துல காடைன்னு நந்தி. இந்த நந்திக்கு மேல பரமாத்மா இருக்கக்கூடியதான ஒரு சுரூபம் நமக்கு ஒண்ணு சொல்றது. என்னது? தர்மத்துக்கு மேல பகவான் இருக்க. ரிஷபமானது தர்மஸ்வரூபம். அதே போல கர்மானது தர்மஸ்வரூபம். நம்ம வாழ்க்கையில அறம் தான் முதல்ல ஆரம்பம். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த அறம்னு சொல்லியிருக்கே, ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு அவனுடைய ஒரு கேரக்டர், ஒரு சீலம், அதை சொல்லக்கூடியது இந்த தர்மம். இந்த தர்மத்தை யார் பிடிச்சுக்கிறானோ அவன் மோட்சம் வரைக்கும் ஓடி போயிடுவான். தர்மமான முதல் ஸ்டெப். அந்த முதல் ஸ்டெப்ல வந்து உட்கார்ந்தா நீங்க அடைய வேண்டியதான இடத்துக்கு அடைஞ்சு போயிடுவேன். ரயில்ல ஏற வேண்டியதுதான். ரயில்ல ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா அது பாட்டுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போறோம். அதே விடுவாகத்தான் இந்த தர்மத்தை பிடிச்சிட்டோம். ஏன்னா வாழ்க்கையில வேற கஷ்டம் இல்லை. ஆனா தர்மம் என்னது தெரியல. அவ இஷ்டமா ஏதோ தர்மம்னு நினைச்சிட்டு இருக்கா. இன்னொன்னாருக்கு இன்னென்ன தர்மம், அதுக்காகத்தான் தர்மசாஸ்திரமே தெரிஞ்சாங்க. குருடாளுக்கு தர்மம், ஸ்திரீகளுக்கு ஒரு தர்மம், இப்படி ஒவ்வொன்றும். குருடாளா இருந்தா சந்தியானம் பண்ணினாதான், காயத்ரி ஜபம் பண்ணினாதான், வேற எது பண்ணினாலும் பரம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸ்திரீகளா இருந்தா புத்தோட கேட்டு நமஸ்காரம் பண்ணினா போடும். இது அநியாயமா இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு மாதிரி. அவ என்ன அவ்வளவு தூரமா பண்ணிட்டா அப்படின்னா கேட்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய காம்போசிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. வெள்ளை வேஷ்டியா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதுல அழுக்கப்பட்டா அவ்வளவு சீக்கிரமா போகாது. அதுல வேற வேஷ்டியா இருந்தா அழுக்கப்பட்டா தெரியாது. அதே மாதிரி சாதாரணமான அழுக்கப்பட்டா ஒரு ஜலத்துல நினைச்சு எடுத்தோம்னா அழுக்க போயிடும். அதை இங்கு அழுக்க வேற ஏதோ அழுக்கா அது சோப் போட்டா தான் போக முடியும். அதே போலயே யாருடைய மனசுல எந்தெந்த அழுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த அவ்வளவு போட்டிருக்காரு. அப்ப புருஷாலாம் ரொம்ப அதிகமா பண்ணியிருக்காளான்னு அது என்ன கேட்டாருன்னா, சுவாமி என்ன கேட்கலாம், இவர் சந்தியாவந்தனம் பண்ணி காயத்ரி பண்ணினாதான் மற்ற நாமாக்கள் சொன்னா பலம். சாயங்கால வேலையில நாமாவை சொல்லிட்டே இருக்கேன், நான் சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம சங்கீர்த்தனுக்கு அதிகமாக வரப்படுத்த போதும் எந்தெந்த சந்தர்ப்பத்துல எதை பண்ணணுமோ அதை பண்ணினதுதான் இது பண்ணணும். சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் இவா பண்ணணும். இவாளுக்கு இது ஸ்வதர்மம், அவளுக்கு அது ஸ்வதர்மம். அதே போலயே ஒவ்வொரு சாதாரணத்துக்கும் இன்னது ஸ்வதர்மம், குலதர்மம், இப்படியெல்லாம் இருக்கு. இந்த தர்மங்களை காட்டுவதுதான் விருஷபவாகனம். விருஷபன தர்மம். அதே போலயே கருத்மானது அந்த தர்மத்தை காட்டுறார். ஏன் கருடாரூடனா இருக்கக்கூடியதான பெருமாளை பார்த்தா ரொம்ப விசேஷம். அதான் புருஷா கபி. அந்த நம்ம இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கிற பரமேஸ்வரனை நம்ம பார்த்தோமே ஆனால் நமக்கு என்ன ஏற்படுறது? வருஷனா. உங்களுக்கு தர்ம பலமானது வருஷம் மழை பெய்யறாமல் பெய்யுது. தாங்கள் நினைத்ததான அத்தனை கர்மாக்களும் அத்தனை பலன்களும் அவர் அளிக்கிறார். ஆகையால் வர்ஷனா புருஷா. பெருமன பரமேஸ்வரனால் கொடுக்க முடியாது, நீங்க தர்மத்தை பண்ணணும். கர்மாக்களுக்கு எதுக்கு பண்ணினாலும் அதே போல கர்மாக்கள் நீங்க பண்ணாமலேயே பரமாத்மா கொடுத்தான்னு வச்சுங்களேன், போனா பொழுது நீங்க ரொம்ப சிரமப்படுற அப்படின்னு ஒரு தயையோடு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பேசுவார், பரமாத்மாவும் நஞ்சவங்கிறார் சார். யாரு பக்தி பண்றாரோ அவளுக்கு கொடுக்குற, யாரு பக்தி பண்ணலையோ அவளுக்கு கொடுக்கல அப்படின்னு ஆயிடும். அது நியாயமா? அது அப்ப நீங்களே சொல்வீங்க, ஓஹோ அவளுக்கு அதிகமா கொடுக்குறேன், அதிகமா கொடுத்துருக்காரு போல இருக்கு அப்படின்னு போயிடும். விவகாரம் என்ன? பரமாத்மாவா அவர் இந்த மற்ற விவகாரங்களுக்கு அவர்
வணங்குறது இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்க, அவாவா என்ன கர்மாக்களை பண்ணினாலும் அந்த கர்மாக்களை தகுந்ததாக வரத்தை கொடுக்குற. அந்த கர்மாக்களை நமக்கு பண்ண வைக்கக்கூடியதான சந்தர்ப்பம் எப்படி தெரியுது, இப்படிப்பட்டதான சொரூபம். இப்படி நீங்க விருஷபாருடனா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரியும் அல்லது கருடாருடனா இருக்கக்கூடியதான பெருமாளையோ பார்த்தீங்களேனால் உங்க மனசானது கர்ம வழியில காணா போறது. எப்பொழுது தர்மமான ஒரு வழியில போறதோ அப்பொழுது தாங்கள் தர்மத்தை பண்ணுகிறீர்கள். எப்பொழுது நல்லது பண்ணுகிறீர்களோ பலம் தானா வருது. அதனால என்ன விவகாரம், நமக்கு எல்லாம் பண்ண தெரியும், பண்ணுவோம். ஆனா பண்ணக்கூடியதான சந்தர்ப்பம், சூழ்நிலை, மனநிலை வரதில்லை. அது இப்படிப்பட்டதான விவகாரத்துல வரும். ஆனால் எப்பொழுது நீங்க தர்மத்தை பண்ணிக்கிறீர்களோ அப்பொழுது தாங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ நினைக்கிறீர்களோ எல்லாவற்றையும் பகவான் கொடுக்கிறார். ஆகையால் அவருக்கு விருஷாப்னு பேரு. அதான் விருஷாகதி வர்ஷனாத் சர்வகாமானாம் கர்மஹா விருஷா. சர்வகாமானாம் வர்ஷனாத் எல்லா ஆசைகளும் ஆசைப்பட்டதான பொருள்களையும் கொடுப்பதனால் அவருக்கு விருஷா என்று பெயர். விருஷா தான் விருஷபா. அதுக்கப்புறம் விருஷா வரைக்கும் சொன்னேன். விருஷா கபிஹின்னு ஒரு பதம் இருக்கே சார், அப்படியா? கட்டாளப்பட வேண்டாம். கபிஹின்னா கா தோயா பூமியும் அபாத் இது கபிஹி வராஹா. காது ஜலத்திலிருந்து, ஜலத்திலிருந்து பூமியும் பூமாதாவை அபாத் காப்பாற்றினார். இந்த பூமியானது என்ன பண்ணப்பட்டது, பகவான் சுட்டி பண்ணினார். பிரம்மதேவன் எல்லாத்தையும் சுருட்டி பண்ணின பிறகு அவன் ஹிரண்யாட்சன் ஒருத்தர் வந்தார். அந்த ஹிரண்யாட்சன்கிற ஒரு அரக்கன் என்ன பண்ணினா இந்த பூமியை மடித்து ஜலத்துக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டான். தனதான் எடுத்துட்டு போயிட்டான். ஏன் சார் அப்படி பண்ணினான்னு அவர் பேர்லயே இருக்கு சார் ஆன்சர் சார். ஏன்னா ஹிரண்யம்னா தங்கம், தங்கத்துல கண்ணு உள்ளவர். அவர் என்ன பண்ணுவார், காசுல கண்ணு உள்ளவர். எல்லாருடைய காசு யாருக்கும் வேண்டாம், தனதுன்னு எடுத்துட்டு போயிட்டார். அவர் உடம்புல பலம் இருக்கு, சக்தி இருக்கிறதுனால எடுத்துட்டு போயிட்டார். ஸோ ஹிரண்யாட்சன் பண்ணினதான காரியங்கள்ல இந்த உலகத்தை எல்லாம் தனது என்று நினைத்து தான் எடுத்துட்டு போயிட்டார். எடுத்துட்டு போய் தனக்கு இஷ்டமான இடத்துல பாதாளத்துல வச்சுட்டு இருக்கார். மேல இருந்து பார்த்தா என்ன அது, யாரும் எங்கேயும் ஒன்றும் பண்ணல, நமக்கு எங்கே பாகம் ஒன்றுமே வரலையே அப்படின்னு தேவதைகள் பார்த்தா பூமி இருந்தா தானே இங்க யாராவது நல்ல மனுஷர்கள் வந்து என்ன பண்றதுக்கு போயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு பிரம்மதேவரை கேட்கும் பொழுது அப்புறம் மகாவிஷ்ணு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு என்ன பண்ணினா பிரம்மதேவருடைய மூக்குல இருந்து அப்படியே வெளியில வரா போலீங்க. வரப்பொழுது சின்ன ஒரு அங்குலம் மாத்திரமா இருந்ததான் வராது. அது என்ன ஆச்சுன்னா பூமியில வர அளவுக்கு யானை அளவுக்கு பெருசாயிட்டான். மேல இருந்து கீழே விழற காலத்திலே அவ்வளவு பெருசாகி என்ன பண்ணினார், விசேஷமா அப்படியே ஜலத்துக்குள்ள போய் அந்த ஆதி வராக மூர்த்தியா இருந்து கொண்டு ஜலத்துக்குள்ள போய் ஹிரண்யாட்சரோட அந்த சட்டத்துக்கு ஹிரண்யாட்சன் வெளியில வரும் பொழுது அவரோட சண்டை போட்டு அந்த பூமியை தன்னுடைய கொப்பால எடுத்து சமுத்திரத்துக்கு மேல நிக்க வச்சிருக்கார். நிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பூமியான சமுத்திரத்துல முழுகாமலும் அந்த பூமிக்கு மேல எவ்வளவு வெயிட் வச்சாலும் அந்த வெயிட் ஆனது அந்த பூமியை முழுகாம பண்றதுக்கும் அப்படி அனுகிரகம் ஏனத்யௌருக்ரா பிருதிவி திருடா அப்படின்னு ஒரு திறமையும் அது அந்த பரமாத்மா. ஆகையான பேரு கபிஹின்னு பேரு. கபிஹின்னா காத் பூமிம் அபாத். காத் ஜலத்துல இருந்து, கம்மன ஜலம், அந்த ஜலத்துல இருந்து பூமியை அபாத் காப்பாற்றினார். ஆகையால் ஜலத்துக்குள்ள மூழ்கி போயிருந்தா நாம எல்லாம் என்ன ஆறுது, ஆனா அதை எடுத்து மேல வச்சிருக்க. அதனால பூமியை ஜெகதோத்தாரகான்னு சொல்றா இவதான் இப்படிதான் ஜெகத்தை உத்தாரணம் பண்ணினார். இதை நினைச்சீழையானால் நமக்கு என்ன, அவன் பகவான் நமக்கு பண்ணிருந்தான் இந்த அழகான ஒரு சேவையை மனிதன் நினைச்சானேன்னா அவன் சேமமா இருப்பான். இவரும் 10 பேருக்கு உத்தரணம் பண்ணக்கூடியதான் நிலையை அடைவான். நீங்களும் ஒரு 10 பேருக்கு சகாயம் பண்ணி அதனால க்ஷேமத்தை அடையக்கூடியதான் நிலையை அடைவள். ஆகையால் கபி வீர். சாதாரணமாக கபின்னு குரங்குன்னு அர்த்தம் சொல்றேன். இந்த கபிங்கிறதுக்கு சூரியன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா அங்கெங்க இருக்கக்கூடியதான ஜலங்களை தான் இழுத்துக்கிறார். எதற்காக இழுக்கிறார், 100 மடங்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். சஹஸ்ர குணமஸ்திரம் ஆதத்தேஹி ரசம் ரவிஹி. 1000 மடங்கா திருப்பி உங்களுக்கு மழையா பெய்யணும் என்பதற்காகத்தான் சூரிய பகவான் அங்காங்கு இருக்கக்கூடியதான ஜலங்களை தான் எடுத்துக்கிறார். அதே விதமாக பரமாத்மா பூமியை ஜலத்திலிருந்து காப்பாற்றி உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் சௌக்கியமா இருக்கணும் என்று பார்த்திருக்கிறார். அதே சமயத்துல ஹிரண்யாட்சனையும் வதம் பண்ணினார். ஹிரண்யாட்சனை கொல்லணும்னு ஏன் சார்னார், இல்ல அப்படி இல்லை, ஒருத்தரை கொல்லணுங்கிற அபிப்பிராயம் இல்லை அவருக்கு. ஆனா அவனுடைய பிரவೃತ್ತಿ சரியா இல்லை. தங்கத்துக்கு மேல கண்ணு வச்சிருக்கான்.
தங்கத்து மேல நான் என்ன தங்கத்தை பார்க்கலையா என்ன? தங்கத்தை பார்த்தா தப்பா என்ன? அப்படி இல்ல, தங்கம் எல்லாம் எனக்கே வேணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருக்காங்க. அந்த தங்கத்துல ஆசை இருக்க வேண்டியதுன்னா தஸ்மாத்துவன் நம் இரண்யம் பாரியம் வேதம் சொல்றது. கொஞ்சமாவது தங்கத்தை எல்லோரும் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்றது. தங்கத்தை அணியறதுன்னா அதனாலதான் ஸ்திரீகள்ல மாங்கல்ய சூத்திரமாவது தங்கத்துல போட்டுக்கணும்னு, புருஷாள்னா ஒரு அங்குடியகமாவது போட்டுக்கணும். அப்படி கொஞ்சம் தங்கம் இருக்கணும் உடம்புல. ஏன்னா இந்த தங்கமானது என்ன பண்றது, அது பகவானுடைய ஒரு சம்பந்தமான சேர்ந்த பதார்த்தம். அதனால இந்த தங்கமானது நமக்கு என்ன பண்றது, தத்துவ குணத்தை உண்டு பண்றது. தத்துவ குணம் உண்டாகமையானால் இந்த மனுஷனுக்கு மனசு நல்ல வழியில போகுங்கிறதுல ஓரளவுக்கு தங்கம் இருக்கணும். ஆனால் அந்த தங்கம் தைஜசமாக இருக்கிறதுனால அந்த தங்கத்தை வந்து உடம்புக்கு ரொம்ப ஜாஸ்தியா ஓடக்கூடாது. ஆனா இந்த ஜனங்களுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் தங்கத்துல ஆசை போகல பார்த்தோம். அக்ஷய திருதினா அக்ஷயமா தங்கமே, எல்லா தங்கமும் எனக்கு வாங்கணும், என்ன பண்ண போறேன்? ஜனங்களுக்கு தங்கத்துல ஆசை. அது பாட்டுக்கு எவ்வளவு தங்கம் வந்தாலும் போயிட்டே இருக்கு ஜனங்கள். தெரியல, நம்ம நாட்டுல முன்னோல இருந்தா அவன் இவ்வளவு தங்கம் போட்டிருந்தாடா, ராஜாவை காட்டுற பொழுதுதான் நிறைய தங்கம் போட்டுப்பாருன்னு சொல்லுது. அது கூட ஆஸ்தானத்துக்கு வரும்பொழுது போட்டுப்பாரே தவிர மற்ற சதவீதங்கள்லாம் போட்டுக்கிறதா இருக்க. இது 4 கிலோ உடம்புல போட்டா எப்படி கொடுக்க முடியும்னு சும்மா சொல்றதுதான். ஆனா கொஞ்சமாக தங்கம் இருக்கணும்னு சொல்றது. ஆனா இந்த தங்கமே எனக்கு வேணும் எனக்குடையதான எண்ணத்துல எல்லா தங்கமும் எனக்கு வேணும் என்று ஒரு பேராசை கொண்டா பார்த்தீங்களா, அது கூடாது. மனுஷனுக்கு இந்த பேராசையானது இருக்கக்கூடாது. ஆகையால் தான் அவனுடைய தம்பி இருந்த இரண்யகசிபு, அவர் எந்த அளவுக்கு வச்சுருந்தாருன்னா கட்டுல எல்லாம் தங்கம் அவருக்கு. அதோட மட்டும்தான் அதுக்கு மேல போட்டிருக்கக்கூடியதான பெட்டெல்லாம் தங்கமா, அந்த தலகாணியும் தங்கமா. இரண்ய கசிபுன்னா தலகாணின்னு அர்த்தம். இந்த தலையணையும் அவன் தங்கமா வச்சுட்டு இருந்தார். அதனாலதான் அவருக்கு மேல தங்கம் இருக்கட்டும், இருக்கலாம். ஆனா தங்கம் முழுக்க எனக்கே வேணும் அப்படின்னு ரொம்ப பேராசையோடு இருக்கிறதுல அதுதான். ஆகையால் அப்படிப்பட்டதான பேராசை இருக்கக்கூடாது. இப்ப இரண்ய புருஷா கபிங்கிற நாமாவை பார்த்தோம். இதே மாதிரி என்னைக்காவது நீங்க சிவசஹஸ்ரநாமத்தை பார்க்கும் சந்தர்ப்பம் வறுமையானார், சிவசஹஸ்ரநாமத்திலையும் உருஷா கபிகின்னு பேரு. அங்கே விருஷம்னு சொன்னா என்ன சொல்லணும், ரிஷப வாகனம்னு சொல்லணும். கபிகின்னு சொன்ன அவரானது உலகத்தில் இருக்கக்கூடியதான அழுக்குகளை எல்லாம் இழுத்து நாசம் பண்ணி நல்லதை வர்த்திக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல உருஷா கபிகின்னு. இங்க உருஷா கபிகிங்கிற வேற அர்த்தம் இருக்கார். அதே போலயே சிவனுடைய நாமாக்கள் விஷ்ணுக்கும், விஷ்ணுடைய நாமாக்கள் சிவனுக்கும் மாறி மாறி வரும். ஈஸ்வரா, ஈசா, மகேஸ்வரா, சர்வேஸ்வரா, இந்த நாமாக்கள்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு சிவனுடைய நாமாக்கள் மாதிரி இருக்கும். ஈசானா இந்த நாமாக்கள்ல வரும். இந்த நாமாக்கள்ல என்ன சொல்றது, சிவன் பரமான் அப்படிங்கிற 2 தத்துவங்கள் வெவ்வேறு நினைக்க விடாது. சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணோ, விஷ்ணோஸ்ய ஹிருதயம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய ஹிருதயம் ஒவ்வொன்றுக்கு ஆகாரங்கள் வெவ்வேறே தவிர உள்ள இருக்கக்கூடியதான பொருளானது ஒன்று என்று காண்பிக்கிறதுக்காகத்தான் இது. அதான் விருஷா கபிஹி வர்ஷணாத் சர்வகாமானாம் தர்மோ விருஷா. காத் தோயாத், காத்துனா தோயா, தோயம்னா ஜலம், ஜலத்திலிருந்து பூமி மபாத், பூமியை காப்பாற்றினார் என்ற கபிஹி வராஹா. விருஷரூபத்வாத் கபிரூபத்வாச்ச, விருஷரூபமாக இருக்கிறதுனாலையும் கபிரூபத்வாத், கபினா வராக ரூபமா இருக்கிறதுனாலையும் விருஷா கபிஹி. விருஷா கபிஹின்னா தர்மமூர்த்தியான வராக சுவாமின்னு அர்த்தம், ஆதிவராக சுவாமின்னு அர்த்தம். தர்மஸ்வரூபமா இருக்கிறவர் அந்த வராக சுவாமியா இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு யஜ்யம்னு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. பகவான் மகாவிஷ்ணு யஜ்ஞோவை விஷ்ணோ எதிர்வேதம் சொல்லுது. அந்த மகாவிஷ்ணுவா இருக்கிற ஒரு யஜ்ய வடிவமா இருக்க. அத்தனை யஜ்யங்களும் அந்த ஆதிவராக சுவாமியுடைய ஒவ்வொரு முடியா இருக்கிறோம். எதற்கு அத்தனை விதமா யஜ்யங்கள்னால் போற்றப்படுபவர் அப்படின்னு சொல்லுறார். தர்மஸ்ய விஷபுஷ்யதே தஸ்மாத் புருஷா கபிம் பிராஹ காஸ்யபோ மாம் பிரஜாபதி. கபிர்வராஹ ஸ்ரேஷ்டஸ்ய, கபிஹின்னு சொல்றதுக்கு வராஹா, அந்த வராஹ அவதாரம். ஸ்ரேஷ்டஸ்ய மிக சிறந்தவர். தர்மஸ்ய விஷபுஷ்யதே, இந்த தர்மமானது விருஷாங்கிற சப்தத்தினால் சொல்லப்படுறது. இப்படி தர்மமூர்த்தியாகவும் அதே போலயே
வராகமூர்த்தியாகவும் இருக்கிறதுனால அதுக்கு விஷா கட்டின்னு பேர். இந்த தர்மம்னு ஒரு பதார்த்தம் சொல்லிருக்கவே இதை நிலநாட்டுவதற்காக தான் பகவானுடைய எல்லா அவதாரங்களும். அதுல ராமாவதாரத்தில் தர்மத்தை தான் அனுஷ்டானம் பண்ணி காண்பித்தார். கிருஷ்ணாவதாரத்தை அனுஷ்டானம் பண்றது மட்டுமல்ல, உபதேசம் பண்ணினார். ஞானத்தைத்தானே உபதேசம் பண்ண வந்தேன்னு சொல்லி நிக்கலை. அவர் தர்மத்தை உபதேசம் பண்ணினார், ஞானத்தை உபதேசம் பண்ணினார், பக்தியை உபதேசம் பண்ணினார், கர்மாவை பண்ணினார். தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரதா ஸ்வதர்மம் சாவேட்சியா, உன்னுடைய தர்மத்தை நீ பண்ணு. எப்பொழுதும் அவாவாளுடைய தர்மத்தை பண்ணிக்கொண்டே இருந்தேடையானால் சேமத்தை அடைவீர்கள். பாருங்க, நானும் எனக்கு ஒண்ணும் வேண்டியதான் இருந்தாலும் நான் வர்த்தையை விட்ட கர்மணி, நானும் சந்தியாவதனம் பண்றேன். பகவானும் உட்கார்ந்து சந்தியாவதனம் பண்ணிக்கிறேன். எதற்காக? எதிராஜரதே சிரேஷ்டா தத்ததேவ இதரோதனா சயத் பிரமாணம் கொடுத்தே லோகத்ததனு வர்த்ததே. பண்ணுன்னு சொன்னா மட்டும் போறாது, பண்ணி காண்பிக்கணும். பகவான் பார்த்தீங்கன்னா பகவானே பண்ணினார் எனக்கூடியதான ஒரு இது எண்ணம் வந்தாதான் நாமளும் பண்ண தொடங்குவோம். ஆகையால் முக்கியமாக நடத்தி காட்டினார். ஆகையால் கர்மாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் விசேஷமாக சொல்லப்படுறது. அப்படி அந்த தர்மஸ்வரூபமா தர்மமூர்த்தியாகவும் இருக்கிறதுனாலே விஷாகபி அப்படி. அதற்கு பிறகு இது மகாபாரதத்துல கஷ்யபர் சொன்னதான வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கார் சாந்தி வச்சனம், சாந்தி பரவாவில். அடுத்தது அமேயாத்மா, அப்பிரமேயான்னு ஒரு நாமாவை பார்த்தோம் கீழே. அப்பிரமேயான்னு சொன்னா என்ன அர்த்தம்? எந்த அறிவாலையும் அறிய முடியாதவர். நமக்கு அறிவுகள் பலவிதமாக வருகிறது. கண்ணால் உருவத்தை பார்க்கிறேன், காதால் சத்தத்தை கேட்கிறேன், மூக்கால வாசனையை அறிகிறேன், நாக்கால சுவை அறிகிறேன், தோளால ஸ்பர்சத்தினால அறிகிறேன். இது மட்டும் இல்லாமல் மனசுனால எண்ணாத எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கேன். இத்தனை விதமாக மனிதனுக்கு அறிவுகள் வருது. இது பிரத்யட்சமான அறிவுகள். அதோட மட்டும் இல்லாமல் புகைய கண்டா நெருப்பு இருக்குன்னு அனுமானம் வரும். ஒன்ன கண்டா இது மாதிரி இன்னொன்னு இருக்குன்னு உபமானத்துல அறிகிறேன். ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால என அதனால சில பதார்த்தங்களை அறிந்து கொள்கிறோம். இப்படி பிரத்யட்சம், அனுமானம், உபமானம், சப்தம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி இத்தனை விதமாக மனுஷனுக்கு அறிவுகள் வருது. ஆனா இந்த அறிவுகள் எதுவுமே பரமாத்மாவை அறிவிக்கவில்லை. பரமாத்மாவை கண்ணால பார்க்க முடியுமா? கையால தொட முடியுமா? இத பரமாத்மா இது இருக்கிறதுனால பரமாத்மாவை பார்க்கிறேன்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஒண்ணும் முடியல. எல்லா அறிவுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கார். ஆகையால் அப்பிரமேயா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்பிரமேயா நன்னாத்தான் இருக்கு. ஆனா இங்க அமேயான்னு சொல்லியிருக்காரு, அளக்க முடியாதவன் அர்த்தம். இங்க சொல்லக்கூடியதான அமேயான்னு இங்க மாதி அப்படின்னு அளக்கிறதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல மானின்னு ஒரு தாத்து இருக்கு. இதெல்லாம் மாதி அளவு, இப்படி இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு ஒரு அளக்கு. அவரை அளக்க முடியாது. அவர் எப்படி இருக்கார் என்று நமக்கு எவ்வளவு அளவு இருக்கார் இது மாதம் பரிச்சேதும் நடக்கிறது. இவ்வளவுதான் இருக்கார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். கிருஷ்ணம் ஏகாந்தேனஸ்திதோ ஜகது. இந்த 14 புவனங்கள் எல்லாத்தையும் பார்த்தா இது என்ன தெரியுமா? இதுல ஒரு அம்சம் தான் எனக்குன்னு, மீதியெல்லாம் அவ்வளவு இருக்காருன்னு தெரியுமா? 17 புவனங்கள் பாருங்க, அத்தனையும் சேர்ந்து அவருக்கு ஒரு போர் தான். அப்ப 3 போர். திரிபாதத்யாமிருதந்திவி, திரிபாத்து அஸ்ய 3 பாதங்கள் அவருக்கு. இந்த 17 புவனங்களுக்கு மேல இருக்குங்க. அப்ப அவருடைய சைஸ் என்ன தெரியுமா? இந்த 1 போர் அப்ராக்சிமேட் தான். விஷ்டாபியாகம் கிருஷ்ணம் இவைகள்லாம் வியாபித்திருக்கு. ஏகாந்தேனஸ்திதோதி, ஒரு அம்சத்துலதான் நான் இருக்கேன். நீங்க பாக்குறதெல்லாம் ஒரு அம்சம் தான் அப்படின்னு அவருடைய சொரூபத்தை எவ்வளவு என்று யாராலையும் நினைத்து பார்க்க முடியாது. பகவானுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அனந்தம் பிரம்மா எண்ட்லெஸ். அந்த எண்டானது எப்படி வரும்? காலத்தினால வரலாம், தேசத்தினால வரலாம், பொருள்னால வரலாம். ஒரு காலத்துல இருக்கார், ஒரு காலத்துல இல்லை. பிறந்தார், மறைந்தார். இது ஒரு காலத்துக்குள்ள நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீட்டையும். அதே மாதிரி இப்பொழுது வாங்கினேன், இப்பொழுது அழிஞ்சு போயிடுது சொல்றேன். இந்த காலம்ங்கிறது கட்டுப்படுத்துறது. ஆனா பகவான காலம் கட்டுப்படுத்தலை. ஏன்னா காலத்தை உண்டு பண்ணினவர் அவர் தான். காலத்தை அழித்து தான் எஞ்சி நிற்கிறவரும் அவர் தான். ஆகையால் காலம் அவரை கட்டுப்படுத்தலை. தேசம் எல்லா இடத்துலையும் அவர் இருக்கார். அனோரணியான் மகதோ மகிழ்ச்சியார் ஆத்மஸ்தோ அப்படின்னு அணுவான பதார்த்தத்துக்குள்ளேயும் அணுவா இருக்கார்.
ஒரு கொசுவா இருக்கட்டும் அதுக்குள்ள இருக்க. கொசு கண்ணை திறந்து பார்க்கறதோ இல்லையோ, பறக்கிறதோ இல்லையோ, வந்து உங்க மேல உட்கார்ந்து ரத்தத்தை குடிக்கிறதோ இல்லையோ, இதெல்லாம் யார் பண்ற? கொசுக்குள்ள இருக்கிற பரமாத்மா தான் அவரை ஏறி கொண்டு இருக்கிறார். அதே போல மகதோம ஐயா, பெரிய யானை இருக்கு. அந்த யானை எது பண்ணணும்? ஏன்னா அந்த யானை உடம்புக்குள்ள இருந்து அவரை பண்ண வைக்கிறார். ஆகையால் எல்லாவற்றையும் அவர் இருக்கார். எந்தெந்த இடத்துல எவ்வளவு இருக்கணுமோ அத்தனை விதமாகவும் வியாபித்திருக்கார். இந்த ஊர்ல இல்ல சார், எந்த ஊர்ல எங்க போனாலும் அங்கே பரமாத்மா இருக்கார். நீங்க இங்க இருந்து ஹிமாலயத்துக்கு போனேன், பத்ரி கேதார் போனேன்னு உங்களுக்கு முன்னால் அங்கே நிற்கிறார் அவர். அப்ப வேகமா போன மாதிரி காணப்படுறாரு. அவர் எங்கேயும் போகல, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கார். ஆனா இவ்வளவு வியாபித்திருக்கிறது 7-14 பௌரங்களை வியாபித்து உள்ளதும் அவருடைய ஒரு பங்கே தவிர மற்றவைகள்லாம் நிறைய இருக்கு. அதை நம்மளால ஏன் பரமாத்மா எந்த சைஸ் தான் உங்களால சொல்ல முடியுமா? ஆனா பொருள்களுக்குள்ள இல்லையோ, ஒவ்வொரு பொருளையும் உள்ளேயும் இருக்கார், வெளியும் இருக்கார். சபாக்கியாபியந்தரோக்கியத அந்தர்பகிஷ்ட தர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறார். எப்படி? ஆகாயம் போல். இந்த சரீரத்துக்குள்ள ஆகாசம் இருக்கா, இளவழி இருக்கா? அதனால நீங்க சாப்பிட்டா உள்ள போறத வெளியில ஆகாசம் இருக்கா, வெளியில எங்கேயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு, வெளியிலையும் இருக்கு. சகாரத்தினால் இந்த சரீரமும் ஆகாச வடிவம். இப்ப விவகாரம் என்னன்னா இருந்தும் அவர் தான் தோடுவதெல்லாம் சும்மா அப்படி தோன்றது அவ்வளவு. ஆகையால் இப்படி எல்லா இடத்துல இருக்கிறதுனால அவருடைய சைஸ் இவ்வளவுதான், இங்கத்தான் இருக்கிறார், இன்னொரு இடத்துல இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அமேயாத்மா. ஆகையால் அப்பிரமேயான்னு வேறு, அமேயாங்கிறது வேறு. இது வேற அர்த்தம், அது வேற அர்த்தம். ஒரே அர்த்தத்துக்கான பல நாமாக்கள் இருக்கப்படாது எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. இருக்கா? ஒரே அர்த்தத்தை பல நாமாக்கள் சொல்லலாம். ஒரே நாம 2 இடத்துல 3 இடத்துல வரலாம். ஏன்னா வெவ்வேறு அர்த்தம் வரும் பொழுது வெவ்வேறு நாமாக்கள் இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது வேறு நாமா வரலாம். ஆனா இதெல்லாம் விஷ்ணு சாஸ்திரத்துல ரைட்டு. லலிதா சாஸ்திரத்துல அப்படி கிடையாது. லலிதா சாஸ்திரத்துல ஒரு தடவை ஒரு நாமா வந்தாச்சுன்னா இன்னொன்று தான் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அதுக்கு வேற அர்த்தம், அது பிரிச்சு வேற அர்த்தம் சொல்லணும். அதெல்லாம் நித்திய திருப்தார் 2 இடத்துல வந்திருக்கு. பாஸ்கர் என்ன பண்ணினா வேகன் பொழுது அனித்திய திருப்தார் பண்ணிட்டார் ஒரு இடத்துல. நமக்கு அனித்திய திருப்தான திருப்தி இல்லையேன்னார். இல்ல, அனித்தி அதிருப்தா. இதை கொடுத்தால் தான் திருப்தி என்பது இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகதம் ஆத்மானி பிரயதாத்மனா. சுத்தமான புத்தியோட நீங்க கொடுத்தடையானார், தூய்மையான ஒரு எண்ணத்தோட கொடுத்தடையானால் பிரத்யேகாங்கிறது எண்ணம் தூய்மையா இருக்கணையானார் நீங்க கொடுத்தது எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சமையல் பண்ணியிருக்கேன் மாமி, ரொம்ப அழகாத்தான் இருக்கேன், நல்லா இருக்கிறது பாக்கிறதுக்கு. உப்பு போட மறந்துவிட்டா, பகவான் நைவேத்தியம் பண்ணியாச்சு. அப்புறம் இறையில போட்டா உப்பே இல்லையே. ஐயோ பகவான் என்ன பண்ணார், உப்பு இல்லையே. அவர் இல்ல பக்தியோட இருந்தா எடுத்துக்கிறார். நீங்க உப்பு போடலையேன்னு அடிக்க மாட்டாரு. ஏன்னா நகவை தேவா அஸ்வந்தி நபிபந்தி. பகவான் சாப்பிடுறது இல்ல, குடிக்கிறது இல்ல. திருஷ்டுவா திருப்தி எனக்கு காமிச்சாரோ இல்லையோ போறோம். ஆகையால் ஆனா நம்ம மனசுல என்ன இருக்கு, அந்த தூய்மையான எண்ணம் இருக்கணும். நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதே போல 4 பேருக்கு நம்ம கொடுக்கிறேங்கிற எண்ணம் இருந்தா அந்த எண்ணத்துல சந்தோஷப்பட்டவர். பகவானை பூஜை பண்றது ரொம்ப சுலபம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். இலை இருந்தால் ஒரு இலை இருந்தா போதும். பகவானுக்கு நல்ல புஷ்பங்கள், மல்லி புஷ்பங்கள், ரோஜா புஷ்பங்கள்லாம் விலை ஜாஸ்தியா இருந்தாங்க. துளசியை கொடுக்குறேன், மருவத்தை கொடுக்குறேன், தவனத்தை கொடுக்குறேன், போறோம். இது அதான் ஒரு கேட்கிற பத்திரம் இறை கொடுத்தா போறோம், புஷ்பத்தை கொடுத்தா போறோம். அர்க்கத்ரோணம் பிரபுத்தி சுடுமை அர்த்தவந்தே விஜயம். எருக்கம் பூ போடணும். அதே போல துன்ப பூ, அதை நீங்க எடுத்து கட்டி போட்டுக்க முடியுமா? ஆனா அதை பரமேஸ்வருக்கு அவ்வளவு பிரீத்தி கொடுக்கணும். ஐயா புஷ்பமோ பலமோ இவைகள்லாம் இதுதான் வேணும்னு சவால் சொல்றாரு. நமக்கு இஷ்டம் வெள்ளிக்கிழமை சக்கரை பொங்கல் பண்ணணும். சக்கரை பொங்கல் பண்ணினா வெறும் சக்கரை பொங்கல் பண்ணும்போது வடை பண்ணணும். அதுக்கு டைம் டேட் இப்படி பண்ணணும்னு வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பகவான் இல்லை, ஒன்றும் கேட்கலை. அவர் எல்லாம் பிரதியாத்மனே கந்தங்கள் போறோம்னே பஞ்ச பூஜை பண்ணினா போறோம். மனசால நீங்க கொடுத்தா அதை எடுத்துக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டதான சொல்லுபவர். ஆனா அவர் இவ்வளவு என்று யாராலையும் சொல்ல முடியாது. அதான் ஈயானிக்கு மாதும் பரிச்சேதும் மதக்கதே ஆத்மா இது அமேயாத்மா. விருஷாகதின்னு சொன்னேன். கர்மத்தினால அவர் நமக்கு வர்த்தனம் பண்ணி பூமியை காப்பாற்றினார். பூமியை காப்பாற்றினால பூமி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கணுங்கிறது நினைக்காதீங்கோ.
அவருடைய அவ்வளவு இவ்வளவு இதை யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும். அப்ப எல்லா இடத்துலையும் இருக்கார். நான் சொல்லிட்டேன் 14 பவனங்களையும் எங்கெங்க இருந்தாலும் அவர் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறார். நன்னார் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காருன்னா எல்லா இடத்துலையும் தொட்டு இருக்காருன்னு. நெருப்பு இருக்கிற இடத்துல ஒருத்தர் இருந்தார் ஐயா, அவரை எரிக்குமா இருக்காதா? ஜலத்துக்குள்ள வந்தார் ஐயா, அவர் நினைக்கப்படுவாரா நினைக்கப்பட மாட்டாரா? சூரிய மண்டலத்துக்குள்ள இருந்தா அவருக்கு உட்கம் தொடுமா தொடாத? அப்ப எல்லா இடத்திலும் அவர் இருக்கார் ஐயானா அங்கங்க இருக்கக்கூடியதான பொருள்களோட அவர் சம்பந்தப்பட்டுத்தானே ஆகணும். ஒரு கெட்ட திருடனுடைய மனசுலயோ அல்லது கெட்ட காரியங்கள் பண்ணனுடைய மனசுலயோ பகவான் இருக்கார் ஐயானா அந்த கெடுதலானது அவரை ஒட்டிக்குமா ஒட்டிக்காதா? அவரோ எங்கும் இருக்கார் என்று நாங்கள் சொல்கிறீர்கள். எல்லா இடத்திலையும் இருக்கும் பொழுது அதனுடைய சம்பந்தம் வரத்தானே வரணும். இப்படி இன்னொரு சந்தேகம் வருமா? அந்த சந்தேகத்துக்கு அடுத்த நாமா சொல்லும். விஸ்வம் விஷ்ணுங்கிறதுல இருந்து ஒவ்வொரு நாமால இருந்து அடுத்த நாமா பார்க்கலாம். ஒரு லாஜிக்கலா தான் சொல்லியிருக்காரு பீஷ்மாச்சாரியர். அவருடைய மனசுல இப்படி போயிட்டே இருக்கு எண்ணம். ஐயா எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிறல, நல்ல இடத்துலயும் இருக்கு, கெட்ட இடத்துலயும் இருக்கு, அழுக்காத இடங்கள்லயும் பகவான் இருக்க. அப்ப அந்த அழுக்காதவருக்கு ஒட்டிக்காதோ அப்படின்னு வந்தா அதான் சொல்ற சர்வ யோக வினிஸ்ருதா. யோகம் சம்பந்தம், எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். எங்கும் இருந்த போதிலும் எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். எல்லா இடத்துலையும் இருக்கார், ஆனா அதோட சம்பந்தப்படல. குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு, ஆனா அந்த குடத்துல ஒரு மாதிரி புளிய வச்சிருக்க. அதனால அங்க இருக்கக்கூடியதான இடைவெளி அது புளிக்கிறதோ. இன்னொரு இடத்துல அந்த குடத்துக்குள்ள என்ன பண்ணிருக்க உப்பை வச்சிருக்க, அது உப்பு கறிக்கிறதோ இல்ல. அந்த இடத்துல இந்த பதார்த்தங்களை வைத்துட்டு இருந்த போதிலும் அந்த ஆகாசமானது எப்படி அதோட சம்பந்தப்படவில்லையோ அதே போலயே பரமாத்மா எங்கும் இருந்த போதிலும் எதோடையும் சம்பந்தப்பட மாட்டார். அதான் பாருங்க, சர்வ சம்பந்த வினிர்கதா. இப்படி நாம இருக்கணும். பகவான் நாமாவை கேட்டோமையானால் நமக்கு இந்த ஒரு வழக்கம் வரணும். வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, சம்சாரத்தில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை ஈழ்ச்சிட்டு கவலைப்படக்கூடாது. இது தெரியும் நம்மளுக்கு. நீங்க அலோனா இருக்கலாம், லோன்லியா இருக்கக்கூடாது, தனிமையா இருக்க வேண்டியதா. ஆகையால் தனியா இருக்கேன்னு என்னை கவனிக்கிறது வயதான காலத்துல என்னை யார் கவனிப்பாங்க? மீதி பேரை யார் கவனிக்கிறோம்? அதுக்காக நீங்க இருக்கிற வரையும் எல்லாத்தையும் நீங்க போறப்ப எல்லாமே அழைச்சு போயிட்டு விடும். இந்த கவலை ஏன் வருது உங்களுக்கு? இந்த கவலையை விடுறதுக்காகத்தான் சாஸ்திரம். ஏன்னா நாம் எப்பொழுதுமே தனியாக இல்லை, உங்களோட பரமாத்மா இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் பரமாத்மா இருக்கிறார். அவர் தான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். மற்றவர்கள்லாம் எல்லாரும் சும்மா பேரு, ஆத்தக்காரரோ ஆத்தக்காரியோ குழந்தைகளோ மாப்பிள்ளைகளோ அல்லது மாட்டு பொண்ணுகளோ சும்மா சொல்றது அவ பண்றா இவ பண்ற. நிஜமாக அந்தந்த உருவால பரமாத்மா தான் இருக்கார். அவ சரியா இல்லைன்னா இன்னொரு உருவம் வந்து உங்களுக்கு காப்பாற்ற போறார். ஆகையால் உங்களை காப்பாற்ற சர்வலோக ரட்சகனவன் அந்த பகவான் இருக்கும் பொழுது அவரை விட்டு இவா இல்லையே இவ என்ன பண்ணுவாளோ என்ன ஆகும் என்ன கவலை. என்னைக்கோ வரக்கூடியதா இருக்கவரை இன்னைக்கே வர வச்சுட்டா என்ன பிரயோஜனம்னு பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சர்வ சங்க விவர்த்திதா. எதோடையும் சம்பந்தம் இல்லை, எந்த பதார்த்தத்தோடையும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார். அதே மாதிரியே நாமும் தெரிந்து கொண்டு எந்த பதார்த்தத்தோடையும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதற்காக வீட்டுல ஏதாவது எந்த ஹெல்ப் நான் பண்ண மாட்டேன், நான் தனியா இருக்கேன், அப்ப ஒண்ணும் கிடைக்காது உங்களுக்கு. என்ன பண்ணணும்? ஏதாவது கேட்டா சகாயம் பண்ணணும், மற்ற சமயத்தை தொந்தரவு பண்ணாம இருக்கணும். உங்க காரியத்தை பண்ண நீங்க பண்ணிட்டேன்னா இத வேதாந்தம்ங்கிறது முக்கியமா சைக்காலஜியை தான் சொல்றது. நீங்க எப்படி இருந்தேடையானா சௌக்கியமா இருக்கலாம். முதல்ல சில பேர் உங்க ஆத்துல இருந்தேன்னா காலமுறை மாமியோட சண்டை, இன்னைக்கு என்ன சமையல் அவங்கள தீர்மானம் பண்ணல. அங்க ஸ்நானம் பண்ணி வந்த பிறகு அப்புறம் தான் அதை விருச்சில இருந்து எந்த காய்கறி இருக்கோ என்ன எதை பார்த்துட்டு அப்புறம் முதல்ல காலம்புற எழுதுது என்ன சமையல் என்ன டிஃபன் எதை சொன்னாலும் நீ நேற்று அதான் பண்ணேன், உப்பு கம்மியா போட்ட இன்னைக்கு ஜாஸ்தியா போட்ட, இந்த சண்டை ஆரம்பமிடும். நீ இது பண்ற காரியத்துக்கு நான் எவ்வளவு தேவையில்லைன்னு அந்த பக்கம் பதில். இப்படி வந்துட்டே இருந்தது என்ன அவசரத்துக்கு பாக்கலாம். அதே போலயே பையனை ஹோம்ஒர்க் எழுதியடா, நான் இப்ப ராத்திரியே கேட்டேப்பா எழுதிட்டேனே, நீ பண்றதில்ல ஹோம்ஒர்க்கு, சினிமாவே பார்த்துட்டு இருக்கேன், சினிமா வச்சது நீங்க தானே. இது போல எல்லா விஷயத்திலையும் ஈழ்ச்சி கூடாது, ஆனா கவனிச்சுட்டு இருக்கணும். பார்த்துட்டு இருக்கேடா சரி, எப்ப வேணுமோ அப்ப மூவானே அதுக்கு வேண்டியதாக இது பண்ணி தனியா நிக்கணும்.
ஆனா ஒவ்வொரு விஷயத்திலையும் தானே நுழைச்சிட்டு இது என்ன அது என்ன எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு ஆனால் அப்ப என்ன ஆகும், எல்லோருடைய தலைவலியும் உங்களுக்கு வந்துடும். போராத குறைக்கு எதிராக மாமாவோட பேசிட்டு என்னாச்சு அப்படின்னு அவாண்டிய கவலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இது கூட எந்த அளவுக்கு நீங்க தனிமையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரமாத்மாவோட சம்பந்தம், அதை தவிர வேற யாரோடையும் இல்லை. ஆகையால் மனிதன் எல்லோருமே எல்லா மனுஷியாலும் என்ன பண்ணணும், தனக்கும் பரமாத்மாவுக்குத்தான் ஒரு சம்பந்தமே தவிர வேற யாரும் இல்லை எனக்கூடியதான எண்ணத்தோட தனிமையாக இருந்து நிற்கணும். எதோடையும் ஜாஸ்தி சம்பந்தப்படப்படாது. அதுக்காக நான் படமாட்டேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. யாராவது கேட்டா நான் யாரோடய பேசுறது இல்லை அப்படின்னு உட்கார்ந்துருந்தா அவ்வளவுதான் கேட்டா அப்புறம் விவகாரம் என்ன ஜாஸ்தி ஈழ்ச்சிக்க கூடாது. அதான் சொல்ற சர்வ சம்பந்த விவர்ஜிதா விருத்ததா சர்வ யோக வினிஸ்ருதா. இது எங்க சொல்றது இருக்குது, அசங்கோக்கியம் புருடா அயம் புருடா அசங்கா. இந்த உள்ள இருக்கிற பரமாத்மா அசங்கன். அசங்கனா இருக்கிறவையே நாம சங்கமா ஆக்கிவிட்டோம். இந்த மனசானது அதோட சேர்ந்து அப்பொழுது என்ன பண்ணிட்டு இந்த மனசை எல்லாவற்றையும் தன்னோட சேர்த்து வைக்கணும். வெறும் தரை இருக்கு, அந்த தரையில பார்த்தா உங்களுடைய பிரதிபிம்பம் தெரியாது. தரையில பார்த்தா உங்களுடைய பிரதிபிம்பம் தெரியுமோ தெரியாது. ஆனா தரையில கொஞ்சம் ஜலத்தை கொட்டினோம், இப்ப பார்த்தோம் ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுன்னா என்னாச்சு, வெறும் தரையில பிரதிபிம்பம் இல்லாத போனாலும் அந்த ஜலத்தை கொட்டினதுன்னே அந்த தரையில பார்த்ததே உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியறதோ அதே போல வெறும் பரமாத்மா வந்து அவர் ஒட்டாத போனாலும் உங்க மனசு அதோட கொண்டு சேர்த்ததுமே என்ன ஆச்சுன்னு மனசுக்கு எல்லாம் ஒட்டுற தன்மை வந்தாச்சு. எதை கண்டாலும் அது என்னாச்சோ இது என்னாச்சோ இது என்னாச்சோ. இது ஜாக்கிரத்துல இருந்து கொண்டு இதே மாதிரி ஸ்வப்னத்துக்கும் போறது. ஸ்வப்னம் எது வந்தாலும் நமக்கு அது வேற கவலையா இருக்கு, கவலையே படக்கூடாது. ஏன்னா யாரு இந்த பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்காளோ துஸ்வப்னம் துஸ்வப்னமுபஜாயதே. துஸ்வப்னங்கள் வந்த போதிலும் நீங்க பகவான நினைக்கலையானால் என்னாச்சு, துஸ்வப்னமுபஜாயதே பாலகிரகாபிபூதானா படமாதேவ நாசனம். அதுல பிசாசுகள் அது இது இருக்குங்களேன் பூதங்கள்லாம் படமாதேவ நாசனம். படித்தாலே போயிடுமா, இருக்கும் ஓடி போயிடுமா, அப்படி இருக்குன்னு அந்த பலம். ஆகையால் ஏதாச்சோ இதாச்சோ நினைக்கூடாது. எப்படி இருக்கணும், சர்வ யோக வினஸ்ருதா, ஒரு சம்பந்தமும் இல்லாமல் தனிமையாக உள்ளவர். இது ஸ்ருதே நானா சாஸ்திரோக்தாது யோகாது அவகதத்வாத்வா. அது மட்டும் இல்ல, எத்தனையோ சாஸ்திரங்கள்ல அநேக யோகங்கள் தெரியும். யோகம்னா என்னது முதல்ல தெரியும். யோகம்னா சில பேர் அவருக்கு என்ன சார் நல்ல யோகம் சார், யோகம் அடிக்கிறது என்ன, அதனால எல்லாம் வந்துச்சு அதுவா யோகம். இங்க யோகம்னு சொன்னா என்ன சையோகம்னு. ஆனா நிஜமாக யோகம் நமக்கு அடிக்கிறது. எப்படி தெரியுமா, வாழ்க்கையில எவ்வளவு இருந்தாலும் பகவன் நாமாவை கேட்க கேட்க நம்ம அறியாமலேயே ஒவ்வொரு நாளும் மலையளவுக்கு புண்ணியம் செய்யுது. அது தெரிகிற விஷயம். சில பேர் நினைக்கிறா ஒண்ணுமே புரியுது, என்ன சார் விட்டுதாசன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. யாரும் இல்லைன்னா சொல்லாத சொல்ல முடியுமா, இருக்கிற விஷயம்தான். ஆனா இது என்ன பண்றது, உங்களுக்கு உங்களை அறியாமலேயே தினே தினேக வேதாந்த சிரவணா பக்தி சம்பியுதா. ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்தை கேட்க கேட்க பக்தியோட கேட்கும் பொழுது கிருஷ்ண அசீதி பலம் லபே. 80 கிருஷ்ண சாந்திராயணம் பண்ணினா எவ்வளவு புண்ணியம் வருதோ அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு வருது. ஒவ்வொருவருக்கும் எல்லாம் சேர்த்து இல்லை, டோட்டலா இல்லை. அப்ப நிறைய பேர் வந்து புண்ணியம் பங்கு போயிட்டு சார் அதனால கதவு போட்டிருக்கோம் சொல்லாதீங்க. ஒவ்வொருவருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளவு புண்ணியம் வருதுன்னு சொல்லி பகவன்னால சொல்றது. அவ்வளவு புண்ணியம் நமக்கு வருது. இத்தனை புண்ணியமும் என்ன என்ன பண்றது நமக்கு, நாம் அறியாமலேயே நம்ம மனசை நல்லதா, நம்ம மனசுல இருக்கக்கூடியதான பாரங்கள், மனசுல பாரம் எப்படி வந்திருக்கு, துன்பத்தினால வந்திருக்கு. அந்த துன்பம் எல்லாம் நம்மளை விட்டு எடுத்துக்கிடுறது. அதான் விஷயம். ஆகையால் அந்த பரமாத்மா எப்படி இருக்க, யோகத்தை நமக்கு கொடுக்கிறார். யோகம் இப்ப சொல்றது யோகம்னு சொன்னேன். ஆனா சாஸ்திரத்துல என்ன யோகம் பண்ணிருக்கு, சம்வித்யா துக்க யோக வியோகம் யோக சம்யுதம். பகவத்கீதையில சொல்லும் பொழுது யோகம்னா சம்யோகம்னு சொல்லாதீங்க, யோகம்னா வியோகம். விட்டு போறதுதான் யோகம். எது விட்டு போறது, மனுஷனுக்கு பிறந்தண்டியில இருந்து அவனை விடாம அவனை பிடிச்சிட்டு இருக்கிறார் ஒரு பிசாச்சு. என்ன பிசாச்சு, துன்பம்ங்கிற பிசாச்சு. அது அப்பப்ப வருதுன்னு காலம் இருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்தேன்னா ஏதோ ஒரு துன்பம் வருது. ஒண்ணும் இல்லைன்னா முதுகு வலின்னா தலை வலின்னா ஏதோ
ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். பல்லு வலி, நகைச்சித்துன்னு அவன் வந்து நகைச்சித்துறவை எவ்வளவு கவலை தெரியுமோ உங்களுக்கு. நகைச்சித்து வந்தவனுக்கு தான் அந்த வேலை தெரியுங்கிறான். இன்னதான் ஹார்ட் ப்ராப்ளம் என்னதுன்னு தெரியல சார். ஏதோ ஒண்ணும் இல்லாத போனாலும் எதிராஜ மாமா என்னை வச்சுட்டு போனார் சார். வச்சுட்டு அவருக்கு வாய் வலிக்கிறது, உமக்கு என்ன நீர்பாட்டு என்ன உறுதி பார்த்துட்டு போனார் சார். பார்த்தா என்ன அவர் பார்வை நல்லது என்ன கண்ணாலேயே கொண்டு விடுவார்னார் அவர். அவரது பார்த்தாரு போனார். ஆனா அதை பத்தி நீர்மே நினைச்சிட்டு இருக்க. அவர் பார்த்துட்டு அவர் காலையில இருந்து போயிட்டார். அவர் காலையில ஆனா அவர் பார்த்தாரே பார்த்தாரே பார்த்தாரே. அவக்கா வைக்கிறப்ப நீர் பார்க்கப்படாதுங்கிறான். புருஷால் பார்க்கப்படாது. பார்த்தா சரியே வராதான். ஏன் அந்த கண்ணுல அவ்வளவு தோஷம் இருக்குது. ஏன்னா இவர் கண்ணுக்கு இவ்வளவு சக்தி இருந்தாரு. ஏன்னா இவர் சொந்தத்துக்கே போயிருப்பாரு. ஆனா என்ன எல்லாத்துக்கும் ஒரு பயம். அந்த துன்பம் இருக்கு. அந்த துன்பம் உங்களை விட்டு விட்டு போறதுதான் யோகம். சம்பியா துக்க சங்கயோக வியோகம். துக்கத்தினுடைய சேர்க்கை இது மேல போகிவிட்டது. அதான் யோகம். இந்த பகவத்கீதையில சொல்லும் பொழுது 18 யோகங்கள் சொன்னார். முதல் யோகத்திலிருந்து அர்ஜுன விட்டாத யோகம். முதல்ல அர்ஜுனுடைய இதுவே அழுகையே ஒரு யோகம். இரண்டாவது சாங்கிய யோகம், கர்ம யோகம், வரிசையா ஞான கர்ம சம்புத்தி யோகம், சந்நியாச யோகம். ஒவ்வொரு அதிகத்துக்கு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு யோகம்னு சொல்லிட்டு இருக்கல. எல்லாமும் யோகம். என்ன பண்றது? உங்களுக்கு இருக்கக்கூடியதான துன்பத்தை உங்களிடத்திலிருந்து நீக்கி விடுகிறது. அர்ஜுனன் அழுதான், அதை நீங்க கேட்கலையானால் உங்களுடைய அழுகை அழுது போறது. நம்ம அர்ஜுனன் அழுதான்னு நம்ம மனசுல கவலைப்பட்டுள்ளோமே ஆனால் என்ன ஆயிடுது? நம்ம மனசுல அழ வேண்டியதான துன்பம் எதுக்கோ அது போயிடுச்சு. இந்த பகவத்கீதைக்கு அவ்வளவு விஷயம். அதனால அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனன் அழுகைதான் முதல் அத்தியாயம் முழுக்க. இந்த வேஷம் போடுறதுங்கிறது அவன்கிட்ட இருந்து கத்துக்கணும். பக்தைவ பரிலட்சதே. உடம்பெல்லாம் எரியறதுன்னு ஏசி ரூம்ல உட்காருன்னு உட்காருவ. ஆனா வெளியில எரியறதா போறது, உள்ளூர எரியறது. அதுக்கு என்ன பண்ண போறேன்னு வரமாதி வெதமே மனா. தலை சுத்துறதுன்னு பாக்குறேன். ஒன்னும் சுத்தலையே, நேரா தானே இருக்குன்னு சுத்தரா போல எனக்கு தெரியுது. என்ன பண்றது? காண்டீவம் திரம்பதே ஹஸ்தாது. கையில இருந்து காண்டீவம் நழுவி கீழே விழுதுன்னு. விழட்டுமே என்ன ஆச்சுன்னு? ஐயோ விழப்படாது, அது பகவான் கொடுத்தது, அதனால அதை பிடிச்சுட்டே இருக்கணும், கீழே வைக்கப்படாது. இப்படி எல்லாத்துக்கும் நீங்க என்னத்தான் சொன்னாலும் முடியவே முடியாது. இதனே பட முடியாதுன்னு சொல்லிட்டான். அவ்வளவு அழுதான். கடைசியில பகவான் அழுவத்தினால் ஒண்ணும் காரியம் இல்லப்பா, இந்த அழுக போறதுக்காக ஒரு மருந்து இருக்கு, அதை சாப்பிடுது. என்னது? அசோச்சானம் பிரஜோதற்கும் பிரஜாபாதாம் பாடதே ஜதாது நகதாது நானும் சோதனை பண்டிதா அப்படின்னு கரதி சோகம் ஆத்மவித்துன்னு இந்த வேதாந்த ஞானம் இருக்கு. இது ஒண்ணுதான் உனக்கு நன்மையை கொடுக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 20 ஸ்லோகத்தை ஆயிடுச்சு பகவத்கீதை. 8ஆம் அத்தியாயத்துல அகவத்தியானுக்கு மேல 20 ஸ்லோகத்தோட பகவத்கீதை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யல, அந்த ஸ்லோகத்தை விஸ்தாரமா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டார் 700 ஸ்லோகங்கள்ல. அதனாலதான் அவளை அச்சை தவிர ஆத்ம தத்துவமானது முதல் 20 ஸ்லோகத்துல ஆயிடுது. அதே மாதிரிதான் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோகம். பக்தி யோகம் 12ஆவது அத்தியாயம். அதே போல ஒவ்வொரு அத்தியாயம் பார்த்தீங்கன்னா சேத்திரஜ யோகம் 13ஆம் அத்தியாயம். அதே போல 15ஆம் அத்தியாயத்துக்கு கராட்சர விரக்கடமான ஒரு யோகம். இப்படி அநேக புருஷோத்தம யோகம் அப்படின்னு யோகங்கள்லாம் சொல்றாரு. எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அத்தனை யோகங்கள்னாலையும் அறியப்படுகிற பகவான். ஆகையால் சர்வ யோக வினிருதா நானா சாஸ்திரோக்த அநேக சாஸ்திரங்கள்னால் சொல்லப்பட்டதான யோகங்களினால் அறியப்படுபவர். வினிருதான அறியப்படுபவர். முதல்ல நானா யோக வினிருதான்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? யோகம்னா சம்யோகம், சம்யோகம்னு வச்சிருந்து எதோடையும் சம்யோகம் இல்லாதவர், எதோடையும் படாதவர், அங்க இருந்த போதிலும் அங்க அதோட சம்பந்தப்படாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சர்வயோக வினிருதா. இப்ப சர்வயோகம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இங்க யோகம்னு சொன்னா வியோகம்னு அர்த்தம். வேதத்துல சொல்லியிருக்க கூடியதான எத்தனை யோகங்கள் இருக்கோ, ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம், உபாசனா யோகம், இப்படிப்பட்டதான யோகங்கள்னால் அறியப்படுபவர், அடையப்படுபவர். ஞானம் பண்ணினாலும் சரி, அறிந்தாலும் சரி, பக்தி பண்ணினாலும் சரி, உபாசனை பண்ணினாலும் சரி, அல்லது கர்மாக்களை பண்ணி கொண்டிருந்த போதிலும் சரி, எல்லாரும் அந்த அடையக்கூடியது அவர்தான். அவரால் தான்
அவரைத்தான் நீங்க அடையுது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்மாக்கள் யாருக்கு இஷ்டமோ அவ கர்மாக்கள் மட்டும் ஒண்ணும் தெரியலைன்னா பக்தி பண்ணட்டும். பகவானிடத்துல அச்சஞ்சலமான ஒரு பக்தி. மன்மனாபவ மத்த மத்தியாகி மாம் நமஸ்து. என்ன நமஸ்காரம் பண்ணு, என்ன செய்தி, என் நாமாக்களை கேளு, என் நாமாக்களை அர்த்தத்தை அறிந்துகொள். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம். வேற ஒண்ணும் இல்லை, வாயால சொல்ல முடியலையா, மனசால தியானம் பண்ணுங்க. பகவத்கீதையை 700 ஸ்லோகமா நொற்று பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்லோகமா மனசுல நினைச்சுட்டு அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு மனசுல தியானம் பண்ணி கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாமாவையும் பகவத் நாமா எத்தனை பகவத்கீதையும் சொல்லணும். இல்ல சரவண பவஹா. ஒரு நாணல் காட்டில் பிறந்தவரே, நாணல் காட்டில் பிறந்தவரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த பரமேஸ்வருடைய வீரியமானது அது கங்கையில விழுந்து கங்கா மாதாவாலேயே தாங்க முடியாமல் அக்னி பகவானுக்கு கொடுத்தார். அக்னி வந்து கங்கையில போட்டார். கங்கையில போட்டதுல கங்கையால தாங்க முடியல, அதை போட்டு 6 பிரிச்சு நாணல் காட்டுல போட்டார். அப்பொழுது 6 குழந்தைகளா பிறந்த அவ ஒன்னா சேர்ந்துட்டா. அவ வந்து விசாக தேவதைகள்ல விசாக நட்சத்திர தேவதைகள். அதனால்தான் அவருக்கு கார்த்திகேயன் கிருத்திகா தேவதைகள் தான் வந்திருக்கா. அதனால ஒன்னா சேர்த்ததுனால கார்த்திகேயனான பேர். அதே போலயே சரவணத்துல பிறந்ததுனால சரவண பவன்னு பேர். இந்த சரவண பவகான்னு சொல்ற ஒரு நாமா இருக்கு பட்ச இதை நீங்க 6 எழுத்துகள். அவருடைய யந்திரம் ஷட்கோணம். இந்த ஷட்கோணத்துல ஒவ்வொரு கோணத்திலையும் அந்த பகவானை நம்ம நினைச்சு பார்த்தோம் ஏன்னா சகலக்ஷேமும் இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான பாதைகள் கவலைகள் 6. என்னது? ஜரா மரணம் சோகம் மோகம் பசி தாகம். இந்த 6 எழுத்து நாட்டம் பண்ணிட்டு அப்ப என்ன இருக்கு? ஓம்ங்கிற எழுத எஞ்சி நிக்கிறதா. அதான் ஓம் சரவண பவா ஓம். கடைசி நினைச்சு சம்சார சக்கரம் உங்களை தாண்டி வைக்கிறதுக்கு அறிவு மூர்த்தியா ஞான பழமா வந்திருக்க ஒரு நாம. இது அப்படியே இதை நம்ம தெரிஞ்சுட்டா அப்படியே ஞாபகத்துக்கு தான் போறோம். இதான் மனநம். சவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம். உடம்புல சக்தி இருக்க பகவானுடைய கோவிலுக்கு போய் அதெல்லாம் கிளீன் பண்ணுங்க. புஷ்பங்கள்லாம் அமிர்தம் பண்ணி பகவானை கொடுங்க, கட்டி கொடுங்க. அர்ச்சனம் புஷ்பத்தினால கையால வந்தனம் நமஸ்காரம் பண்ணுங்க பகவானுக்கு. அர்ச்சனம் வந்தனம் சாத்தியம் சத்தியம். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கவனிச்சுக்கோ. ஆத்மா நிவேதனம் செல்ஃப் சரண்டர். எதை தாங்கள் பண்றீங்களோ அத்தனையும் பகவானுக்காகத்தான் என்பதான ஒரு எண்ணத்தோட அத்தனையும் பகவான் கொடுங்க. அந்த பகவான் மூர்த்தி இன்னது என்று இல்லை. பிள்ளையாரா இருக்கலாம், சுப்பிரமணிய சுவாமியா இருக்கலாம், இல்லை அம்பாளா இருக்கலாம். பவதா வசுதா புரட்சி. அம்பாளை சொல்லும் பொழுது பவதா சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான துன்பங்களை நீக்குபவள். வசுதா பூமி எப்படி நமக்கு எவ்வளவு கொடுக்கிறாளோ அத்தனையும் கொடுக்கிறாள். விருஷ்டி எல்லாவற்றையும் உங்களுக்கு ஆசைப்பட்டதான பொருள் என்ன நிறைய கொண்டு வந்து கொடுப்பா. அம்பாளை தியானம் பண்ணா ப்ராப்ளம் ஆஃப் எக்ஸசைஸ் தவிர கருத்தில் கிடையாது. ஒண்ணு வேணும்னு கேட்டா 4 கொடுப்பா, அவ்வளவு வரும். ஆனா இந்த நாமாவை இன்னொரு விதமா பிரிச்சிருந்தார். பவதாவ சுதா விருஷ்டிகின்ற என்ன பண்றது? முதல்ல பவதா வசுதா விருஷ்டி அப்படின்னு. இன்னொரு பவதாவ சுதா விருஷ்டி. சம்சாரம் எனக்கூடியதான காட்டு தீ. இந்த காட்டு தீய அணைக்கணுமையானால் அதுக்கு என்ன பண்ணணும்? மழை வந்தாதான் அணைக்க முடியும். எத்தனை ஃபயர் இன்ஜின் கொண்டு வருவோம் நீங்க? காட்டுல தீ புடிச்சிட்டு இருக்குன்னா ஃபயர் இன்ஜின் முடுக்குமா? ஆனா என்ன அதை குறைக்கிறதுக்காக ஒரு வழி இருக்கு. என்னது? மழை கொட்டணும். அப்படி நமக்கு வரக்கூடியதான துன்பங்கள் 1 2 உடம்பு சரியா இல்லை, மனசு சரியா இல்லை, அக்கம் பக்கத்துல இருக்கிறவா சரியா இல்லை, எதுவும் சரியா இல்லை, உங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஒரு நாள் முடியாது சார். அம்பாளுதான் கருணை பார்க்கணும். அதனால அவதாவ சுதாவிரட்டி. இப்படி ஒவ்வொரு நாமாக்களுக்கும் இப்படி பிரிச்சிருப்ப. அதே போல சில நாமாக்கள் மேல போய் சொல்ல போறேன். வசர் வசமன சத்ய சமாத்மா சம்மிதம அமோக புண்டரே காட்ச புருஷகர்மா புருஷாக்கிருதி. இப்ப புருஷாகதின்னு சொன்னேன், இப்ப புருஷகர்மா, அடுத்தது புருஷாக்கிருதி. இப்படி ஒரே நாமாக்களையே உருஷா உருஷான்னு வந்தாலும் தனித்தனி அர்த்தங்கள் கருத்து பிரிச்சு அழகா நமக்கு சொல்லும்.